வணக்கம். 2025 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட புவியியல் ஜாகிரஃபி கொஸ்டின்ஸை நம்ம லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ அதனோட கண்டினியூவேஷன் நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறோம். காடு மற்றும் வன உயிரிகள், அதுக்கு கீழே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல, இந்தியாவில் உள்ள வன வகைகள் மற்றும் அவற்றின் இனங்கள் பற்றிய தவறான பதிலை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்குது. தவறான பதில் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது 2 மட்டும்தான் தப்பாக இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பார்த்தா மூணாவதுமே தப்பாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ முதல்ல இருக்கிற பசுமை மாறா காடுகள் ரோஸ்வுட், டூன், கருங்காலி, குட்ஜன் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. பருவமழை காடு அப்படின்னு போட்டு வெள்ளிஃபிர், வால்நட், தேவதாரு, வெள்ளை வில்லோ அப்படின்னு இருக்குது. அது ஆக்சுவலாக பருவமழை காட்டில் வராது. இது எல்லாமே இமயமலை பகுதியில் வர்றது தான் இதெல்லாம். அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது. பூமத்திய ரேகை காடுகள் சிர், ப்ளூ பைன், ஸ்ப்ரூல், ஸ்பைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஊசி இலை காடுகள் அதை சேர்ந்தது தானே தவிர இதுவும் தப்பாக தான் இருக்குது. ஆனால் 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2, 3 ரெண்டுமே தப்பாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எந்த தேசிய பூங்காக்கள் அவற்றின் அமைவிடத்துடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? சரியாக எதெல்லாம் இணைச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல கிர் தேசிய பூங்கா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே தப்பாக தான் இருக்குது. கிர் தேசிய பூங்கா இருக்கிறது குஜராத்தில். அதனால் குஜராத்தில் தான் அது இருக்குது. அதனால் கிர் நேஷ்னல் பார்க் அந்தமான் அண்ட் நிக்கோபார்னு கொடுத்துருக்கிறது தப்பு. 2வது, காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம், அது சரி. பெரியார் தேசிய பூங்கா கேரளா, அதுவும் சரி. அடுத்தது, மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா குஜராத் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது தப்பு. அது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. அதாவது என்னென்னா இதையும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் இருக்கிற கிர் தேசிய பூங்காங்கிறது குஜராத். அதில் எது ரொம்ப புகழ்பெற்ற விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய சிங்கம். அடுத்தது, அசாமில் இருக்கிற காசிரங்கா தேசிய பூங்காவில் இருக்கிற என்னென்னா காண்டாமிருகம், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், 1 ஹார்ன்டு ரைனோ அப்படிங்கிறது அங்கே ஒரு முக்கியமான விலங்கு. பெரியார் தேசிய பூங்கான்னா சிங்கம், புலியெல்லாம் இருக்கும். மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா அப்படின்றது அந்தமான் நிக்கோபாரில் இருக்கு. அப்போ இதில் சரியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 3 மட்டும்தான் இதில் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. உயிர்கோள காப்பகம் முக்கிய விலங்கினங்கள். இந்த இருக்கிற உயிர்கோள காப்பகத்தில் இருக்கிற முக்கியமான விலங்கு சரியாக பொருத்தியிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. பெரிய நிக்கோபார் அப்படிங்கிறது கிரேட் நிக்கோபார். அதில் இருக்கிற சரியான முக்கியமான விலங்கினம் உப்பு நீர் முதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியாக தான் இருக்குது. அடுத்தது, சுந்தரவன காடு தங்கலங்கூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தப்பு. பச்மாரி பெரிய அணில், பறக்கும் அணில், அது சரி. மத்திய பிரதேசத்தில் இருக்குது இது. அடுத்தது, கட்ச் கடல் பசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. பெரிய நிக்கோபார் அப்படின்னா உப்பு நீர் முதலை சரியாக இருக்குது. சுந்தரவனக்காடு அதனோட ஒரு முக்கியமான விலங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்கிறப்படுற வங்காள புலி தான் அதனோட முக்கியமான விலங்கினம். தங்கலங்கூர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா அது அஸ்ஸாமில் இருக்கும். மானஸ் உயிர்கோள காப்பகம் அதிலோடது தான் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மானஸில் தான் தங்கலங்கூருங்கிறது முக்கியமான விலங்கு. பஞ்ச்மாரி மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது பெரிய அணில், பறக்கும் அணில் சரி. கட்ச் அப்படிங்கிறது கடல் பசு. கட்சில் இருக்கக்கூடிய முக்கியமான விலங்கினம் கடல் பசு கிடையாது. அங்கே இருக்கிறது இந்திய காட்டு கழுதை அப்படிங்கிற இந்தியன் வைல்டு ஆஷ். காட்டு கழுதை தான் கட்சுடைய முக்கியமான விலங்கினம். கடல் பசு அப்போ எதோட முக்கியமான விலங்கினம் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் பசு மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்கக்கூடியது அது. அதனால் இதில் சரியான இணை 1, 4 மட்டும், 1, 3 மட்டும். அடுத்த கேள்வி, கீழ் காண்பவனவற்றுள் இயற்கை வளங்களை பாதுகாக்க பொது விழிப்புணர்வு சேவைக்கு நிறுவப்பட்ட 2 நிறுவனங்களின் சரியான இணையை தேர்ந்தெடுக
அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது இதுக்காக விழிப்புணர்வு தேவைக்காக நிறுவப்பட்ட 2 நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 3. CSE சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் மத்திய அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல். WII த வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இந்திய வனவிலங்கு நிறுவனம் அப்படிங்கிறது. இங்கே இருக்கிற WWF அப்படிங்கிறது முதல்ல வேர்ல்டு வைடு வெப்பே கிடையாது. இதனோட டெஃபினிஷனே தப்பாக தான் இருக்குது. WWF அப்படிங்கிறது என்ன? வேர்ல்டு வைடு ஃபண்டு ஃபார் நேச்சர் அப்படிங்கிறது. அப்போது இதனோட ஆன்சர் வந்து 1 மற்றும் 3. அடுத்தது வேளாண் முறைகள். பின் வருவனவற்றில் 2021-22ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் எவைன்னு கேட்குறாங்க. சரியாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே தப்பாக தான் இருக்குது. அது மயிலாடுதுறையில் அதிக நெல் சாகுபடி இருக்காது. எங்கே தான் இருக்கும்? தஞ்சாவூரில் தான் இருந்திருக்கும். அப்போது இது வந்து முதல்லையே தப்பு. பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது. அது சரி. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. அதுவும் சரி. அப்போது இதில் உண்மையான கூற்றுன்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 3. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இடம்பெயர்வு வேளாண்மை பகுதி. இங்கே இருக்கிறதெல்லாம் இடம்பெயர்வு வேளாண்மையில் இருக்கிற பேர் இதெல்லாம். அதை வந்து அந்தந்த பகுதியில் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு லடாங் அப்படிங்கிறது மலேசியா, அது சரியாக தான் இருக்குது. மில்பா அப்படின்னா அது வந்து மெக்சிகோ. ரோக்கா அப்படின்னா அது வந்து பிரேசில். ரே அப்படின்னா அது வந்து வியட்நாம். அதுக்கு இதனோட ஆப்ஷன் வந்து 1, 4, 3, 2. ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் அப்படி அப்படியே படிச்சுக்கோங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலத்தின் பெயர் என்ன? இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 40% மேலே நூல் உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதனால தான் இந்தியாவோட நூல் கிண்ணம்னு தமிழ்நாட்டை சொல்கிறாங்க. யான் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அடுத்த கேள்வி. இந்திய விவசாயிகளின் 2024ஆம் ஆண்டு போராட்டங்களின் முக்கிய கோரிக்கையானது கீழ்கண்டவற்றுள் எது? 2024ஆம் ஆண்டில் விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தோட அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னவாக இருந்திருக்குன்னா, பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம். கிட்டத்தட்ட 23 பயிர்களுக்கு குறைந்தபட்ச MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறப்படுற குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் வேணும் அப்படின்றது தான் அவங்களோட கீழ்கண்ட கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கையாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. கீழ் காண்போனவற்றுள் விவசாய முறைகள் பற்றிய சரியான கூற்று எது? முதல்ல, தன்னிறைவு விவசாயத்தில் விவசாயிகள் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான வேளாண் பொருட்களை மட்டும் முதன்மையாக உற்பத்தி செய்து கொள்வர். தன்னிறைவு விவசாயம்னா இந்த விளக்கம் கரெக்டானா கரெக்டு. அடுத்தது, வணிக விவசாயத்தில் விவசாயிகள் முதன்மையாக வேளாண் பொருட்களை பண்ணைக்கு வெளியே விற்பனைக்காக உற்பத்தி செய்வதாகும். அதுவும் சரி. அடுத்தது, தீவிர வேளாண்மை என்பது மலைப்பகுதி மற்றும் வனப்பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் பின்பற்றும் இத்தகைய விவசாயம் மிகவும் பழமையான ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது தப்பு. தீவிர வேளாண்மை அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தீவிர வேளாண்மை அப்படின்னா குறைந்த நிலப்பரப்பில் அதிக உரம் மற்றும் உழைப்பை பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறுவது. அதுதான் தீவிர வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஏரியா கம்மியாக இருந்தாலும் அதில் அதிகபட்சமான ஃபர்டிலைசர்ஸையும் ஒர்க்கையும் கொடுத்து நம்ம வந்து நிறைய ப்ரொடக்ஷன் எடுக்கிறது தான் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், தீவிர வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த நிலப்பரப்பில் அதிக உரம் மற்றும் உழைப்பை பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறுவது தான் தீவிர வேளாண்மை. அப்போ இது தப்பு. அப்போ சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும்தான். ஆப்ஷன் சி 1, 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. கூற்று. நாட்டின் வளர்ச்சி உட்கமைப்பு வசதியை சார்ந்தது. அது சரி. காரணம். போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாகும் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் சரியாக தான் இருக்குது. காரணமும் கூற்ற சரியாக தான் விளக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி.
பின்வரும் ரயில்வே மண்டலங்களை அவற்றின் தலைமையகத்துடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ரயில்வே மண்டலங்கள், அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகத்தை நம்ம சரியாக பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வர்றது தென்கிழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா. அடுத்தது தெற்கு மத்திய அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா சவுத் சென்ட்ரல், அது வந்து செகந்திராபாத். கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொல்கிறது புவனேஸ்வர். மேற்கு மத்திய அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜபல்பூர். அப்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் இது. மொத்தமாக இதில் இருக்கிற மீதியெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. சிலதெல்லாம் மேபி ஏதாவது ஒரு மேட்ச்லேயோ வேறு கொஸ்டின்லையோ யூஸ். மொத்தமாக 19 ரயில்வே மண்டலங்கள் கிட்ட இப்போதைக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 19 இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து தென்கிழக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. அது போக இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வடக்கு அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு ரயில்வே மண்டலம் அப்படின்னா அது வந்து டெல்லி. இப்போ வந்து கிழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கல்கத்தா. தெற்குன்னு பார்த்தோம்னா சென்னை. மேற்குன்னு பார்த்தோம்னா அது வந்து மும்பை. இப்போ இதுலேயே மேற்கு மத்திய அப்படின்னு இப்போ இதே மேற்கு மத்தியில் வெறும் மத்திய ரயில்வே அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய ரயில்வே மண்டலம் அப்படின்னா அதுவும் மும்பை தான். என்னென்னா இப்போ மேற்கு அப்படின்னு வரும்போது இதில் மும்பை சர்ச் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மத்திய ரயில்வே மண்டலம் சென்ட்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 5 படிச்சிட்டோம். வடக்குனா இங்கே வந்து டெல்லி, கல்கத்தா, சென்னை, மும்பை. மத்தியம் வெறும் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் அப்படின்னு. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 5 படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி படிச்சுக்கோங்க. இப்போது அதிக தலைமையிடம் கொண்ட நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கல்கத்தா தான். கல்கத்தா தான் தலைமையிடமாக எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு ரயில்வேவோடது. தென்கிழக்கு அப்படின்னு பார்த்தோம்ல, இப்போ நம்ம இந்த மேட்ச்சில் இருந்துச்சுல்ல தென்கிழக்கு, அது கல்கத்தா தான் தலைமையகம். கல்கத்தாவோட மெட்ரோ அதுக்கும் கல்கத்தா தான் தலைமையிடமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இப்போ இருக்கிறதுலையே இத்தனை ரயில்வே மண்டலங்களில் மிகப்பெரிய ரயில்வே மண்டலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வடக்கு ரயில்வே மண்டலம், டெல்லியை தலைமையிடமாக கொண்ட இதுதான் ரொம்ப வந்து மிகப்பெரிய ரயில்வே மண்டலம். அதே மாதிரி இங்கே சென்னை இருக்கு இல்லையா, சென்னை வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை பற்றி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு மண்டலம் தான் இருக்குது. தெற்கு ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் சென்னை, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் வந்து வேறு எதுவுமே தலைமையிடமாக இருக்கல. இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 9-10 கிட்ட படிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்க்கலாமா? இப்போ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது கீழ் காண்பனவற்றுள் சரியான இணையை கண்டறிய. பாருங்கள், திரும்பவும் இன்னொரு கேள்வியும் வந்து ரயில்வே மண்டலத்தை பற்றியே தான் கேட்டிருக்கிறாங்க. வட மத்திய ரயில்வே அப்படிங்கிறது அலகாபாத் அப்படின்னு இருக்குது, அது சரிதான். அடுத்தது மேற்கு மத்திய, நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, மேற்கு மத்திய நம்ம பார்த்துருப்போம். மேற்கு மத்திய நம்ம என்ன படித்தோம்? மேற்கு மத்தியத்துக்கு வந்து ஜபல்பூருன்னு படித்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மேற்கு மத்தியத்துக்கு ஜபல்பூருன்னு இருக்கும்போது இது மும்பைன்னு இருக்குது, அப்போ இது தப்பு. அடுத்தது தென் மத்திய அப்படின்னு பார்த்தோம். தென் மத்தியத்துக்கு சென்னையான்னு பார்த்தோமா, இல்லை, அதுவும் தப்பு. தென் மத்தியத்துக்கு நம்ம போன கொஸ்டின்லேயே என்ன பார்த்தோம்? தெற்கு மத்திய அதுக்கு செகந்திராபாத் அப்படின்னு நம்ம முன்னாடி கேள்வியிலேயே பார்த்துருப்போம். அப்போ அதுவும் இங்கே வந்து தப்பாக தான் இருக்குது. அடுத்தது கிழக்கு மத்திய அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஹசிப்பூர், பீகாரில் இருக்கக்கூடிய ஹசிப்பூர், இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த 2 வச்சு இந்த கொஸ்டினையும் நம்மளால் போட முடியும். அதனால் அப்போ சரியாக இருக்கிறது எதுனா 1, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. வட மத்திய ரயில்வே பிரக்யாஜில் இருக்கிற அலகாபாத் அது சரி. அப்போ வந்து மேற்கு மத்திய நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மேற்கு மத்தியத்துக்கு ஜபல்பூர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஜபல்பூர் பார்த்துருப்போம், மத்திய பிரதேஷ். அப்புறம் தென் மத்திய அப்படின்னா அது வந்து செகந்திராபாத், அப்போ இதுவும் தப்பு. அப்போ கிழக்கு மத்திய அப்படின்னா ஹசிப்பூர், பீகாரில் இருக்கக்கூடிய ஹசிப்பூர், இது சரியாக இருக்குது. அப்போ நம்ம மும்பை ஏற்கனவே எதுக்கு பார்த்தோம்? அப்படியே போன இதுலேயே பார்த்துருப்போம். மத்திய ரயில்வேக்கும் மேற்கு ரயில்வேக்கும் மத்திய ரயில்வேக்கும் மேற்கு ரயில்வேக்கும் மும்பை வந்து தலைமையிடமாக இருந்திருக்கும்.
மேற்கு ரயில்வேனா மும்பை சர்ச் கேட்டு, மத்திய ரயில்வேனா மும்பையில் இருக்கிற சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் அப்படின்னு அந்த ரெண்டையும் பார்த்துருப்போம். இந்த ரெண்டுக்கும் தலைமையிடமாக இருக்கிறது மும்பை. சென்னைன்னு பார்த்தோம் இல்லையா, இது ஒன்றுக்கு தான் தலைமையிடமாக இருக்கும் அப்படின்னு தான் தெற்கு ரயில்வேக்கு. சென்னை தெற்கு ரயில்வேவோட தலைமையிடமாக இருந்திருக்கும். அவ்வளவுதான். 1 மற்றும் 4. அடுத்த கேள்வி, மிக மென்மையான தேசிய நெடுஞ்சாலை மற்றும் அதன் இணைப்பு இடங்களை சரியாக பொருத்துக அப்படின்னு இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது SNH 1IA அப்படின்னு பார்க்குறோம். இது எதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த இடங்களை இணைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ரா. அடுத்தது SNH 3 அப்படின்னா பதன்கோட் டு ஜலந்தர். SNH 5 அப்படின்னா டெல்லி, ஆக்ரா, நாக்பூர், ஹைதராபாத், பெங்களூர் அப்படின்னு. SNH 6 அப்படின்னா மும்பை, நாக்பூர், ரூர்கேலா, தான்பாத். அப்போ ஆப்ஷன் 2143. ஆப்ஷன் 2143 சியில் இருக்கு. அடுத்த கேள்வி, தகவல் தொடர்பில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, பின் வருவனவற்றுள் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் அவங்க இன்சாட் 3Dன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்தியாவோட முதல் புவிசார் செயற்கைக்கோள் இன்சாட் 3Dன்னா கிடையாது. ஆக்சுவலாக அதை 1900 ஆப்பிளில் தான் சொல்லுவாங்க. எக்ஸ்பிரிமெண்டலாக ஃபஸ்ட்டு ஆப்பிள் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்சாட்டில் பார்த்தோம்னா இன்சாட் 1A, இது 1981, இன்சாட் 1A 1982 அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இதை முதலுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இதில் இந்த 4ல் எது பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தா அதுதான். ஏன்னா இந்த 3 இந்தியாவோட செயற்கைக்கோளே கிடையாது. அந்த 3மே யூஎஸ்ஏவோட செயற்கைக்கோள், அமெரிக்காவோடது. அப்படி பார்க்கும்போது இது ஒன்று தான் இந்தியாவோடது. அதனால இந்த ஆன்சரை கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் முதல் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் முதல் புவிசார் செயற்கைக்கோள் இன்சாட் 3Dன்னா கிடையாது. 1A கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஆப்பிள் கொடுத்துருக்கலாம். இன்சாட் 3Dங்கிறது 2013 தான் அதை செலுத்தியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, இந்தியா தனது ஸ்பார்டெக்ஸ் பணியை எந்த 2 சிறிய விண்வெளி கலங்களை கொண்டு பயன்படுத்தி தொடங்கியது? SDX-01 and SDX-02. அடுத்த கேள்வி, செயற்கைக்கோளின் பெயர், பயன்பாடு. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு சைடில் இருக்கிறது செயற்கைக்கோளோட பெயர்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த செயற்கைக்கோளை எந்த பயன்பாட்டிற்காக நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறத சரியாக பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு PSLV C-41 அப்படின்னா கடற்பயண செயற்கைக்கோள், அது சரியாக தான் இருக்குது. ரெண்டாவது PSLV C-35 அப்படிங்கிறது வானிலை செயற்கைக்கோள். அடுத்தது PSLV C-51 அப்படின்னா அது மாணவர் செயற்கைக்கோள். PSLV C-50 அப்படின்னா தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். அப்போது இதனோட ஆப்ஷன் 1, 4, 2, 3 ஆப்ஷன் சி. ஓகே, இன்னும் கேள்விகள் கொஞ்சம் இருக்குது. நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம லைனாக பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.